ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் டாப் இன்ஜினியரிங் காலேஜ் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கல்லூரியுடைய பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ன இருக்குது, கோர்சஸ் என்ன இருக்குது, கீ ஸ்ட்ரென்த் என்னென்ன, கவர்மெண்ட் கோட்டா எப்படி ஃபில் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த மாதிரி காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டா கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை சொல்லுவாங்க. சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சுருக்கமாக RECன்னு சொல்லுவாங்க. இது தண்டலம், சென்னையில் இருக்குது. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட். சரிங்களா? இது 1997ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. இதை திரு எஸ் மேகநாதன் அவர்கள் தான் ஃபவுண்டர், இந்த கல்லூரியுடைய ஃபவுண்டர். சரிங்களா? ரேங்க் அண்ட் அக்ரெடிடேஷன் பார்த்தலாம். NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 101 to 150 பேண்டில் இருக்குது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக தான் ப்ளே பண்ணுறாங்க. NBA பொறுத்த வரைக்கும் 5க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து NBA அக்ரெடிடேஷன் இருக்குது. நான்கு அக்ரெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் A++ வாங்கியிருக்காங்க. இதுதான் டாப் கிரேட். ஸோ ISO 9001 சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி ஆட்டோனமஸ் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெப்புடேஷன், தமிழ்நாட்டில் நல்ல ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இதுவும் ஒன்று. சரியா? என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தலாம். மேஜர் கோர்சஸ் மட்டும் பார்த்தலாம். CSE இருக்குது. CSEயில் சைபர் செக்யூரிட்டி, AML, AADS, பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், டிசைன்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. ECE, EEE, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவில், ஃபுட் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான மிக முக்கியமான கோர்சஸ் எல்லாமே இந்த கல்லூரியில் இருக்குது. சரிங்களா? ஸோ REC மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு 65% சீட்ஸ் வந்து TNEA கவுன்சிலிங் மூலமாக ஃபில்லப் ஆகும். மிச்சம் இருக்கக்கூடிய 35% அந்த கல்லூரியே வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதை தான் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இல்லைனா நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 8807405911 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி வாங்குறது அப்படின்ற கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, டிஃபாக் கோர் அப்படின்றது மெஷின் விஷன் டெக்னாலஜி அடிப்படையாக வச்சுருக்குது. அதுக்கப்புறம் செம்முன்னு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இது MEMS அண்ட் மைக்ரோ ஃப்ளூயிட்ஸை பற்றி படிக்கிறாங்க. அடுத்து REC-QNX அப்படின்னு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. அடுத்து போஸ்க் அண்ட் அசோக் லைலண்ட் சேர்ந்து உருவாக்கின ஒரு COE இருக்குது. அதுக்கப்புறம் IBI சர்டிஃபைடு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்ப 155 போடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது பயோஃபிலிம்ஸ் COE இருக்கு. இது NRF வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான மிக முக்கியமான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. ஸோ கீ ஸ்ட்ரென்த்னு எடுத்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். அதில் ஒரு பார்ட்டா இருக்கு. 28 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு லெகசி இருக்கு. 12,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. 550க்கும் அதிகமான எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்றாங்க. நல்ல ஸ்மார்ட்டான கேம்பஸ், மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கு. 95% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறது இவங்களுடைய கீ ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 50 இண்டஸ்ட்ரீஸ்க்கு மேலே வந்து பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்காங்க. NBA அக்ரெடிடேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரமாதமாக இது பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குமா, சிரோன்னு சொல்லுவாங்க, அவங்களும் DSIRம் இதுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னும் கீ ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கரிக்குலம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேண்டேட்ரி இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்ககிட்ட நிறைய கம்பெனிஸோட கொலாபரேஷன் இருக்கிறனால உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நல்லா கிடைச்சிடும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் போஸ்க், IBM, TCS, அசோக் லைலண்ட் மாதிரியான மிக பெரும் நிறுவனங்களோட ஒரு இது ஃபாலோ அப் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி கெஸ்ட் லெக்சர் ஒர்க் ஷாப்ஸ் வந்து அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லேருந்து வந்து பண்ணுறாங்க சரிங்களா. அதே மாதிரி எம்ஓயூஸும் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் கூட இவங்க பண்ணியிருக்காங்க சரிங்களா. பிளேஸ்மெண்ட் டேட்டாவை பொறுத்திருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 95% பிளேஸ்மெண்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 54 lakh per annum கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 5.4லேருந்து 6.5 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ், அதாவது ஆஃபர்ஸ் வந்து 1900க்கும் அதிகமான ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு. இதே பிளேஸ்மெண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1500லேருந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் ஆயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. 268க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து இங்கே விசிட் பண்ணுறாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ரெக்ரூட்டர்ஸ் வராங்கன்றது பார்த்தலாம். அமேசான், போஸ், அக்சென்ச்சர், IBM, ITC, ஏர்டெல், காக்னிசன்ட், கேப்ஜெமினி, TCS, இன்ஃபோசிஸ், HCL, ஃப்ளிப்கார்ட், கோட்டாக் மஹிந்திரா, இந்த மாதிரியான டாப் ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், கோர் கம்பெனிஸாக இருக்கட்டும், ப்ராடக்ட் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாருமே விசிட் பண்ணுறாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 4 வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியாக போனீங்கன்னா 2 to 3.5 lakhs வரைக்கும் வரலாம். உங்களுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் வந்து 50 to 55,000 இருக்கும். அதுவே வந்து சில பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் வாங்குறாங்க சரிங்களா. ஸோ MBA ஃபீஸும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம எல்லா டீட்டெயிலும் கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.